தம்பி, என்னப்பா இப்படியெல்லாம் மீன் போடுற? எதனா பிரச்சனை ஆகிட போகுதுப்பா. பா அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுப்பா. பார்த்தல ரீச் எப்படி போயிட்டுருக்குன்னு. சிங்கிள் பசங்கன்னா சும்மாவா? இல்லைப்பா, நாளைக்கு உனக்குன்னு ஒரு குடும்பம் வேணும். எதனா பிரச்சனை ஆகிட போகுது. பா என் வயசில் நீ பண்ணாதையப்பா நான் பண்ணிட்டேன். உன்னோட பிளட்டு தான்ப்பா எனக்கும் போயிட்டுருக்கு. என்னப்பா? பா ஆட்டத்தில் கூட நம்மளுக்கு பொம்பளை இருக்கக்கூடாதுப்பா. என் முகம் கொண்ட என் உயிரே. பா இங்கே பாருப்பா, கப்புள்ஸாக ஃபோட்டோ போட்டிருக்காங்க. வாவ் சூப்பரில். ஐயா என்னப்பா இது? பா ஏய்ப்பா தெரியாது. ஃபோன் அடிக்குது பாருப்பா. ஐயோ அப்பா ஃப்ரெண்டுப்பா. என்றென்றும் பொண்ணுக்கு பார்த்ததில்ல, அதில் வர மாதிரி பேபின்னு சேவ் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. எஸ்கேப் ஆகிடா. அப்பா கிட்ட எதனா சொல்லணுமாப்பா? எங்கடா ஆளு காணும்? அப்பா கிட்ட எதனா சொல்லணும்னு நினைக்கிறியாப்பா? இல்லைப்பா. இல்லை பேபி, எனக்கும் ஒன்றும் புரியல. ஸ்டேட்டஸில் நான் ஒன்றும் கமிட்டட் வைக்கவே இல்லையே. அதுவும் இல்லாமல் இந்த மெயின் பேஜில் வேறு ஏதோ ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. அதுவும் என்னன்னு கண்டுபிடிக்கணும். பேபி அப்பா வந்துட்டார், அப்புறம் பேசுகிறோம். நீங்கள் எதுக்கு இப்போ எவ்வளோ தூரம் ஸ்டீட் பண்ணி வந்தீங்க? அப்பா கிட்ட எதனா சொல்லணுமாப்பா? பா புரிஞ்சு போச்சு, நீங்கள் எதை வச்சு இப்படிலாம் பேசுகிறீங்க. உங்கள் ஜென்ரேஷனில் இருந்தால் மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது. உன்னோட மீன் பேஜில் போஸ்ட் போட்டதோ, உன்னோட ஸ்டேட்டஸ் கமிட்டட் மாற்றந்தோ வேறு யாரும் இல்லை, நான் தான். இப்போ கூட ஒன்று கேட்டு போல, இந்த கமிட்டட் வாழ்க்கையில் தூக்கி போட்டுட்டு கடைசி வரைக்கும் சிங்கிளாக கெத்தாக வாழலான்னு மட்டும் சொல்லு. உன்னை மன்னிச்சு விட்டுறேன். அதெல்லாம் முடியாது. சாரிப்பா.